மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதி வச்சு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சிருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகா நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானந்தம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துல இருந்து மண்ணை உண்டான். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க ஐயா. ஆமா. ஸோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆகுறாரு. ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிதான் ஆகணும். அடுத்த ராசி விருச்சக ராசி. நம்ம ராசி எப்படி இருக்கு உங்களுக்கு? இது சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வர்றாரு விருச்சகத்துக்கு. அதனால ஏன்னா மங்கச்சனி, அஷ்டசனி, ஏழரை சனி, ஜம்ம சனி, மாரக சனி, பாத சனி, இது இப்படியெல்லாம் தலையிலேருந்து காலை வரைக்கும் சனி பகவானுடைய பாவ புண்ணியங்கள் அமையும். 8ஆம் இடம் வேற. அதில் 8ஆம் வீடாக விருச்சக ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கிய சனியாக வர்றார். யோகம்தான். விருச்சக ராசிக்கு கொஞ்சம் இந்த வருஷம் காசு பணம் பொருளாதாரம் தொழில் அவர்கள் மனசை பொறுத்து, உழைப்பை பொறுத்து, அவங்களுடைய திறமையை பொறுத்து இந்த வருஷம் கடவுள் நல்ல வழியை காட்டி நல்ல முறையில் வளர்கிற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அந்த வகையில் அந்த விருச்சிக ராசியில் பிறக்கப்பட்டவர்களுக்கு பொதுவாகவே அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரம். ஏன்னா அதில் சனி நட்சத்திரமும் இருக்கு, குரு நட்சத்திரமும் இருக்கு, புத நட்சத்திரமும் இருக்கு. ஏன்னா புதன், குரு, சனி 3 பேர் நட்சத்திரமும் அந்த விருச்சிக ராசிக்குள்ள பூந்துருக்குல்ல. அதனால அதில் மனகாரனாகவும் இருக்கும். அறிவாற்றல் கொண்டவர்கள், சிறப்பானவர்கள், உழைப்பாளிகள், பிறருக்கு கொடுக்கும் மனம் கொண்டவர்கள், காமம் கொண்டவர்கள். அவர்களுக்கு திருமணம் என்பது தூரத்து சொந்தத்தில் நடக்கணும், கிட்டத்து சொந்தத்தில் நடக்க முடியாது. அதில் அவர்கள் தாலி கட்டுறது பெரும்பாலும் குரு வீட்டிலேயே சுக்கிரன் வீட்டிலேயே கட்டிவிட்டா யோக பவர் அவர்களை தூக்கி விட்டுட்டு போயிரு. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரன், நெருப்புக்காரன் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு சுக்கிரன் வந்தால் யோகம், அந்த நம்ம குரு பகவான் வந்தால் யோகம் குரு வீட்டில். அதை விட பெருவா கடகராசி, கடகலக்கணம், கும்பலக்கணத்தில் கல்யாணம் பண்ணி விட்டாருன்னா அதை விட யோகம். துளாராசிக்காரவங்க இதுக்கெல்லாம் கும்பலக்கணம் கடகலக்கணத்தில் பண்ணி விட்டா அமோகமாக இருக்கும், கிடைக்காது. கும்பம் என்பது யாரு? கோபுரத்தில் இருக்கிறது. கடகம் என்பது யாரு? சந்திரன், மனக்காரன், பணத்தை தேடி கொடுக்குறவன். இப்படி பல விதமான அடிப்படைகளுக்கு உட்பட்டது. எல்லாம் நினைச்சபடி கிடைக்காது, ஆண்டவன் நினைச்சபடி தான் நடக்கும். ஆனால் கலைத்துறையில் இந்த நேரத்தில் மெனகட்டால் வெற்றி அவர்களுக்கே. கவிதையாக இருந்தாலும், கட்டுரையாக இருந்தாலும், பாடகராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், இல்லை பல தொழில்நுட்ப அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பும் சீருமா இருக்கும். நிலபல மண்ணுமனையில் விளைச்சல் நல்லா இருக்கும். அண்ணன் அக்கா தங்கச்சி பிரிஞ்சவர்களாம் ஒன்று சேர்வார்கள். கொடுத்த பணம்லாம் கைகூடி வரும். 2வது கனவு மனைவிக்குள்ள பிரிவு இருந்தது இடைவெளி இல்லாமல் ஒன்று சேர்வார்கள். வெளிநாடு போகலாம், வீடு வாசல் கட்டலாம், ஆடு மாடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இருந்தாலும் பெத்த பிள்ளைகளும் எதிரியா இருப்பாங்க இந்த ராசிக்கு. ஆய் போய் தாட்டு போட்டுருவாங்க. ஏன்னா எப்பயுமே விருச்சகத்துக்கு சனி கொஞ்சம் எதிர்ப்பாக இருக்கும். அது மாதிரி ராசியில் பிறந்திருந்தவனே எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நேரத்தில் காலடி போடுவாங்க, கடன் நெருக்கல்ல இருப்பாங்க. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து இதெல்லாம் கடந்து கடைசியாக தலை தூக்கி இப்போ வளர்ந்து வர்ற நேரத்தில் பாக்கியாதிபதி ஆக வர்றார் சனி. நல்ல பலனை கொடுத்து, நன்மையை கொடுத்து, வாழ்க்கையில வெற்றிகரமான யோகத்தையும் கொடுத்து, 100 ஆண்டு வாழ்க்கையும் கொடுத்து, வளமான வாழ்க்கையை கொடுத்திருக்கார். வாழ்த்துக்கள்.